நீங்க ஒரு கார் எந்தூசியாஸ்ட் நல்ல ஒரு டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கக்கூடிய கார் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் கார் உங்களுடைய அந்த ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காராக இருக்கும். எஸ், வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது ஃபோர்ட்னுடைய ஃபிகோ செகண்ட் ஜெனரேஷன். இது டைட்டானியம் அப்படிங்கிற டாப் அண்ட் மாடல் அண்ட் ஃபோர்ட்னுடைய அந்த ரிலையபிளான 1.5 TDCI டீசல் இன்ஜின் இருக்கக்கூடிய மாடல் அண்ட் லோ மைலேஜ் ஓடி இருக்கு. 2017 மாடல், சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகியிருக்கு. இன்சூரன்ஸ் வர நவம்பர் 2026 வரைக்கும் ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் இருக்கு. அண்ட் நம்மளுடைய சேனல்ல இந்த பர்டிகுலர் காரை சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த காரோடைய ஃபுல் வாக் அரவுண்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே பார்க்குற அந்த லைவ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டைலில் தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த காரோடைய விலை என்னன்னு சொல்லிடவா. மார்க்கெட்டில் ஃபோர்ட் ஃபிகோ டீசல் 1 லட்சத்துக்கும் மேலே ஓடின கார்கள் தான் நிறைய இருக்கு. அண்ட் அதுவுமே கூட செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர் வெஹிக்கிள்லேயே வந்து 425, 460, 470 எல்லாம் போட்டுக்கிற ப்ரைஸிங் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பட் நாம் அந்த ப்ரைஸ் கேட்கல. இது வந்து கரெக்டாக ரவுண்டாக 4 lakhs, அதுதான் இந்த ஃபோர்ட் ஃபிகோ டீசல் டைட்டானியம்னுடைய ப்ரைஸிங்காக இருக்குது. சரி வாங்க இந்த வெஹிக்கிளை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பானட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இன்ஜினை காட்டிடுறேன் உங்களுக்கு. பானட்டே வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. அண்ட் அண்டர் பானட்லேயும் இன்சுலேஷன் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இன்ஜின் பாருங்கள். ஸோ நம்ம எப்போவுமே வாட்டர் வாஷ் கூட பண்ண மாட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினலாக தெரியும் இன்ஜினில் ஏதாவது ஆயில் லீக்கு, சீப்பேஜ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியுன்றதுக்காக. பட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை, ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும் இந்த வெஹிக்கிள். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த 1.5 TDCI இன்ஜின் ஒரு 100 bhp 215 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஜின் வந்து ஜெம்முங்க, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. சரி, அப்படியே இந்த வெஹிக்கிளை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து பார்த்துடலாம். இன்ஜினுடைய ஸ்மூத்னஸ் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம ரிஃபைண்டாக இருக்குது. ஒரு லோ மைலேஜ் ஓடின ஃபிகோ டீசல் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது, எந்த வித டென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீட்டாக இருக்குது. அந்த ஃபோர்ட் ஃபிகோவில் வரக்கூடிய அந்த 4 ஸ்லிட்ஸோட அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட நீட்டாக இருக்குது. அந்த வைப்பர் வாஷர்ஸ் வந்து உங்களுக்கு 2 வந்துடுது. அண்ட் அப்படியே நம்ம இங்கே பம்பருக்கு வந்தோம் அப்படின்னா ஃபோர்ட்னுடைய அந்த கிரில்லு, ஒரு 4 ஸ்லாட் கிரில்லு, அதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு க்ரோம் சரவுண்ட்ஸ், க்ரோம் ஸ்ட்ரிப்ஸோட உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் இங்கே ஃபோர்ட்னுடைய லோகோ வந்துடுது. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம 2026 வந்துட்டோம். இது வந்து 2017 மாடல். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 9th இயர் ரன்னிங்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக இந்த ஏஜ் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாத்துலேயுமே ஹெட்லாம்ப்லாம் கருத்து போயிருக்கும். பட் இதில் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. லைட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பம்பரும் கூட பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் பம்பர். அண்ட் கீழே ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. அது கீழேயும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சின்ன லிப்பு மாதிரி உங்களுக்கு வந்து வருது. ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பம்பருடைய இந்த சைடும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் 2 வைப்பர்ஸ் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு பார்த்துக்கோங்க. 17 தெரியுதுங்களா? ஒரிஜினல் கிளாஸ் தான், எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஆக்சிடென்ட்லாம் இந்த கார் வந்து கிடையாது. ஸோ நீட்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள். அண்ட் இந்த சைடில் உங்களுக்கு ஃபெண்டர் பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே உங்களுக்கு 14 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது டைட்டானியம் அப்படிங்கிற ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ உங்களுக்கு சில்வர் கலரில் ஃபினிஷ் ஆகிருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்துடும் 4 போல்ட்டில். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடுது. அண்ட் டிரைவர் சைடில் இருக்கக்கூடிய டோர் பார்த்துக்கோங்க. இந்த சைட் மிரர் அண்ட் மிரரில் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டருக்கான LED ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இந்த மாதிரி புல் டைப்பில் டோர் ஹேண்டில் தான் ஃபோர்டில் யூஸ்வலாக வர மாதிரி. பெயிண்ட் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது இந்த ஏஜிங்னால. பட் அதர்வைஸ் டென்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றுமே இந்த காரில் கிடையாது. நீங்கள் கிளியராக இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டயர்ஸோடைய லைஃபுமே கூட ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. இமீடியட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து ரன் ஆகும். அண்ட் 1-2 டயர் வந்து 2025 தான் மாற்றிருக்காங்க, புதுசாகவே வந்து இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபு அண்ட் இங்கே ஒரு ஸ்டர்பி ஆண்டனா வரும், அது மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. அதை கழட்டி பூட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் எந்த வித டென்ட்டும் கிடையாது. அண்ட் அந்த 2 ரிப்ஸ் மட்டும் இருக்குது பாருங்கள், ரிஜிடிட்டிக்காக கொடுத்தது. ஸோ அது போக உங்களுக்கு ரூஃபில் எந்த வித டிஃபார்மிட்டியுமே கிடையாது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த வெஹிக்கிள்லையும் பார்த்துக்கோங்க ஃபெண்டரு அண்ட் சைட் மிரரு, பேசஞ்சர் சைடு 2 டோர்ஸும் பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் ரியரு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு ஃபியூயலுக்கான லெட்டு வந்து வருது. ஸோ 4 வீலும் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்து வந்துடும். அண்ட் அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா ரியரில் உங்களுக்கு இது டாப் எண்டுங்கிறதுனால வைப்பர் வாஷர் டிஃபாகர் லைன்ஸோட உங்களுக்கு வந்து வந்துடுது ரியர் விண்ட்ஷீல்டில். அண்ட் மேலே உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோர்டுடைய லோகோ, கீ போட்டு பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், ஃபிகோனுடைய லோகோ, இங்கே உங்களுக்கு டைட்டானியம் அப்படிங்கிற
டாப் அண்ட் பேஜிங் வந்துருது, டிடிசி அப்படிங்கிற இன்ஜினுடைய பேஜிங் வந்துருது. அண்ட் அப்போ அந்த எல்இடி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் தான். ரியர் டெயில் லேம்ப் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெயில் லேம்ப் வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் டெயில் லேம்பில் ஒரு சின்ன பொத்தல் மட்டும் விழுந்திருக்கு. இமீடியட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது இல்லை, ஒன்றும் பெருசாக தெரியல. பட் தென் அந்த டெயில் லேம்பில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது, அதையும் நான் வந்து சொல்லிடணும். அண்ட் ரிவர்ஸில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் பம்பரில் வந்துடுது. அண்ட் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இங்கே ஒரு டோ ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் பாடி கூட கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த சைலன்சர் பைப் வந்து வந்துடுது. இந்த காரோடைய கீ ஃபாப் வந்து இதுதான். ஃபோர்ட்னுடைய லோகோ போட்டிருக்கு ஒரு சைடில். அண்ட் பின்னாடி வந்து லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் இந்த 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணி இந்த பூட் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு இது. ஸோ ரிமோட் எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அண்ட் பூட்டுமே கூட இது 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது ஒரு ஃப்ளிப் டைப் கீ தான். ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் இந்த வெஹிக்கிளில் கிடையாது. சரி வாங்க பூட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பூட்டை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பார்சல் ட்ரே ஒன்று இருக்குது. அண்ட் உள்ளே ஃபுல்லாக நீட்டாக கார்பெட்டிங் பண்ண ஒரு பூட் ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன சைஸ் பூட்டு தான். பட் போதுமான அளவு ஒரு 4 சூட்கேஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இந்த பூட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டீல் ரிம் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதே 14 இன்ச்சில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ டவுன் சைஸ்டு கிடையாது. அலாய் வீல் மட்டும் கிடையாது, ஸ்டீல் ரிம்மில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ பூட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். ரியர் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஸோ எஸ், ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆல் பிளாக் தான். இந்த இடத்துல மட்டும் ஒரு சில்வர் இன்சர்ட் ஒன்று வருது. ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்துடுது. டோர் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 டோருமே உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் வந்து வந்துடும். அண்ட் டோர் கிராப் ஹேண்டில். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேப்ரிக் மெட்டீரியல் இருக்கிறத பார்க்க முடியும். பட் இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் இன்டீரியரில் ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா கீழே வந்து மேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நூடுல்ஸ் மேட் உட்பட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கார்பெட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் கவர்ஸ் வந்து ஒரிஜினலாக காரில் வந்து சீட் கவர்ஸ் தான். ஒரு பிளாக் அப்போல்ஸ்ட்ரி தான் வந்தது. அண்ட் 2 ஹம்ப் டைப்பில் இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ் தான் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் வரும். சீட் ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்பவே நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ 50,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. அதனால் பெருசாக வேர் அண்ட் டயர் ஒன்றும் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூப் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மேகசின் ஹோல்டர்ஸுமே கூட 2 சீட்லேயுமே வந்துடுது. அண்ட் இங்கே சென்டரில் ரியர் ஏசி கிடையாது. பட் ஒரு சின்ன கப் ஹோல்டர் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து வைக்கலாம். அண்ட் அப்படியே நம்ம ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் சைட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பிளாக் டோர் பேட் தான். அண்ட் அதே சில்வர் இன்சர்ட், 4 டோர்ஸ்க்கான பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் வந்துருது. இந்த பவர் விண்டோ ஸ்டைலாக்கான பட்டன், கிராப் ஹேண்டில். அண்ட் இங்கே மட்டும் உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு 2 1 லிட்டர் பாட்டில், அப்புறமா கொஞ்சம் நெக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து வந்துருது. அண்ட் இந்த மோட்டரைஸ் சைட் மிரரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அந்த ரோலர் ஜாய்ஸ்டிக் வந்து இந்த இடத்துலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மிரர்லேயே அட்டாச் ஆகி வர மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் இன்டீரியர் சீட்ஸுமே கூட பாருங்கள், ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ எங்கேயுமே கிளியில் யூஸ்வலாக இந்த டிரைவர் சீட்டில் இந்த இடத்துல தான் கிளியும். பட் அங்கே கூட ஒன்றும் கிளியில், ஜஸ்ட் ஃபோல்ட்ஸ் தான் இருக்குது. 50,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. இதெல்லாம் ஒரு அடையாளமாக நம்ம வந்து பார்க்கலாம். 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்றதுக்கு. அண்ட் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது வந்து உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனில் மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் கூட உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் மேட் இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் ஸ்டேரிங்க்கு ஒரு சின்ன கிரிப் கவர் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டுடைய அந்த 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வருது. இங்கே ஃபோர்டுடைய லோகோ. இந்த கார் வந்து டைட்டானியம் டாப் எண்டுங்கிறதுனால உங்களுக்கு டூவல் ஏர் பேக் வந்து வரும். ஸோ டிரைவருக்கான ஏர் பேக் இங்கே வந்துடுது. அண்ட் பேசஞ்சருக்கான ஏர் பேக்கும் இங்கே சைடில் வந்துடும். அண்ட் இந்த மியூசிக் சிஸ்டம்கான ஒரு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பட்டன்ஸ் மட்டும் இங்கே வந்து வருது. அண்ட் ஸ்டேரிங்கில் ஒரு சில்வர் கலர் இன்சர்ட் வந்து இருக்குது. லெதர் ராப் ஸ்டேரிங்லாம் எதுவும் கிடையாது. பட் தம் காண்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 சைடும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளிப் டைப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கீ ஹோல் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே வண்டி நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஹெட்லாம்புக்கான கண்ட்ரோல்ஸ் வரும். ஸோ ஃபோர்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அண்ட் ஹெட்லாம்புக்கான அந்த லெவலர், அண்ட் இந்த ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த பூட் ஓப்பனர், இது எல்லாமே உங்களுக்கு ஒரே யூனிட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு இண்டிகேட்டர். அண்ட் இங்கே இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிப் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான டாகிள் பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்ஐடி மூவ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு க்யூட்டாக சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் வந்துருது, சென்ட்ரல் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரும், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஃபியூவல் கேட்ச் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன எம்ஐடி டிஸ்பிளே வந்து இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஏபிஎஸ் லைட் எரியுதுல்ல,
ஸோ எஸ் அது மட்டும் தான் இந்த காரில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும், இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ உள்ள ஏதாவது திங்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதில் தான் உங்களுக்கு இந்த மியூசிக் சிஸ்டம்க்கான ஆக்ஸ் அண்ட் USB-A போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஹசார்ட் லேம்புக்கான ஸ்விட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் ஃபோர்டோடையது வந்து வந்திருக்கு. நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த மியூசிக் சிஸ்டம்க்கான டிஸ்பிளே வந்து இந்த குட்டி ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸோ ப்ளூடூத்தும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 4 AC வென்ட்ஸ் வந்து வந்துடுது. இந்த டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்டோடைய டேஷ்போர்டுக்கு சிமிலாரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த செகண்ட் ஜென் ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் எல்லாத்துலேயுமே இந்த டேஷ்போர்டு வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC வந்து வந்துடுது. கூலிங் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. நான் ட்ரைவ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ACயுமே கூட உங்களுக்கு வந்து வந்துடுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் சாக்கெட், சார்ஜிங் சாக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வித் ரிவர்ஸோட உங்களுக்கு வந்து வருது. இந்த இடத்துல ஒரு டேஷ்போர்டு க்ளவ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேசஞ்சர் சைடு சன்வைசரில் உங்களுக்கு ஒரு மிரர் மட்டும் வருது. ரைட் ஹேண்ட் சைடு டிரைவர் சைடு சன்வைசரில் உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே சென்டரில் உங்களுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷன் வருது, ஹாலஜன் தான். அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு இன்சைட் ரியர் வியூ மிரர் மேனுவல் டிம்மிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே சென்டர் கன்சோலில் உங்களுக்கு நிறைய கப் ஹோல்டர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், இங்கே ஒரு 1/2 லிட்டர், இங்கே ஒரு 1/2 லிட்டர், இங்கே கூட நிக்நாக்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ மேனுவல் பார்க்கிங் பிரேக். மேலே அப்போல்ஸ்ட்ரி எல்லாமே கூட ரொம்பவே நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 8-9 வருஷம் பழைய கார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ இந்த ஃபோர்ட் ஃபிகோவை ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று எடுத்து பார்த்துருவோம். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டையும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியாக போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிக்கிறாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், மீட்டர் பாருங்கள், 50,240 50,240 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஓடி இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் மைலேஜ் தான், வேணால் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஹேண்ட் பிரேக் டவுன், கிளச்சு, ஃபர்ஸ்ட் கியர். சரி வாங்க ஒரு ட்ரையல் எடுத்து பார்த்துருவோமா. டிராஃபிக் இல்லை, ஹசார்ட் லைட் ஆஃப். இன்ஜின் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த சவுண்டில். இந்த மாதிரி கர்வெல்லாம் எடுக்கிறதுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஃபோர்டுடைய கார்ஸு. ஆக்சுவலாக இந்த டிரைவிங் எந்தூசியாஸ்ட்லாம் இந்த ஜெர்மன் கார்ஸ் தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கொஞ்சம் பட்ஜெட்லேயே அதை வந்து அந்த ஃபீலை வந்து நமக்கு கொடுத்தது ஃபோர்ட் கார்ஸ் தான். ஸோ நானே கூட ஃபோர்ட் ஃபியஸ்டா வந்து வச்சுருந்தேன், கிளாசிக் ஃபியஸ்டா முதல்ல வச்சுருந்தேன். அதனால் ஃபோர்டோடைய டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நல்ல ஒரு டீப்பான டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பானட் விசிபிலிட்டி வந்து பெருசாக உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ ஒரு தோராயமாக நீங்களே கணிச்சு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரொம்ப டைட்டாக இல்லை, சிட்டி ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். பழைய கார்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் கிடையாது. ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் இருந்த ஃபோர்ட் கார்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்டியரிங் வந்து ஹெவியாக இருக்கும் ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயே. பட் இப்போ வந்து இதிலெல்லாம் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் வந்துருச்சு. அதனால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் கிளச்சும் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இல்லைங்க. அண்ட் கிளச் விட்டு பிடிச்சி பார்த்தேன். ஸோ கிளச் வந்து நல்லாயிருக்கு. 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறது 100% உண்மை. ஸோ இதில் ஒரே ஒரு குட்டி ப்ராப்ளம், இந்த ABS லைட் வந்து எரியுது. ஸோ மேபி இந்த 4 வீலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ABS சென்சார் வந்து ஃபால்ட் ஆகியிருக்கலாம். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் அதை சேஞ்ச் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இந்த வெஹிக்கிளில் ஒரு சின்ன மைனஸாக வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபோர்ட் கார்ஸ் வந்து அந்த ஒரு ரிஜிடிட்டியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும், அந்த ஒரு டிரைவிங் டைனமிக்ஸ். ஸோ ஒரு பட்ஜெட்டில் டிரைவிங் டைனமிக்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னா ஃபோர்டு மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன். அண்ட் அதுவும் கூட எவ்வளோ நாளைக்குன்னு தெரில, ஏன்னா ஃபோர்டு வந்து நம்ம ஊரில் இல்லை இல்லையா. ஸோ கடைசியாக 2021 அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதுலேயே கூட கம்மியான கார்கள் தான் விற்றுது. 2019 2020 தான் கொஞ்சம் அதிகமான கார்கள் விற்றுது. ஸோ இது வந்து யூஸ் கார் மார்க்கெட்டில் அதுவும் இந்த டீசல் இன்ஜின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுவும் நல்ல கார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கார்ஸ் வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின டீசல் கார்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுதான் விஷயமாக இருக்குது. அண்ட் எல்லாமே சிங்கிள் ஓனராகவும் இல்லை, செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்தளவுக்கு நீட்டான ஒரு ஃபோர்ட் கார் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டங்க. ஸோ ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் உங்களுக்கு இந்த கார் சூட் ஆகும்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு
நம்பர் இருக்கும். ஸோ இந்த கார் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கார் வந்து பெசன்ட் நகரில் இருக்குது நம்ம ஆஃபீஸில். ஸோ நீங்கள் வந்து பெசன்ட் நகர் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா வருதுங்க. பட் நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து வீடியோ போட்டு நம்ம வந்து செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த ஏபிஎஸ் சென்சார் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், அது மேஜர் இஷ்யூ கிடையாது, ரொம்ப மைனர் இஷ்யூ, ரொம்ப மைனர் இஷ்யூ. ஸோ அதை மட்டும் அந்த சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின சிங்கிள் ஓனர் ஃபோர்டு ஃபிகோ இம்பேக்ட் ப்ளூ அப்படிங்கிறது தான் இந்த காரோடைய கலர். ஸோ இந்த பர்டிகுலர் கார் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், இன்சூரன்ஸ் வர்ற நவம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ வாங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்ட் கார்ஸில் யூஸ்வலாக இண்டிகேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். பட் இந்த ஃபிகோ அண்ட் ஃபிகோ ஆஸ்பயர் வந்ததுக்கப்புறமா இண்டிகேட்டர்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே கூட இருக்குது. ஸோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபோர்ட் ஃபிகோ டீசல் டைட்டானியம் அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியண்ட்டு, ஸோ லோ மைலேஜ் ஓடி இருக்கக்கூடிய வெஹிக்கிள், மிஸ் பண்ணிட வேணாம். ஸோ நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்குது. அதனால தான் வந்து நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன். ஸோ ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. அண்ட் இதனுடைய பட்ஜெட் 4 lakh அப்படிங்கிறது நம்மளுடைய ஆஸ்கிங் ப்ரைஸு. ஸோ வாங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.